நிதானமாய் நியாயம் தீர்க்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். இன்று டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 96ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகியில் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள் என்றார். கர்த்தர் அண்ட சராசரத்தையும் அரசாடுகிறவர். கர்த்தர் அனைத்தையும் ராஜரீகம் பண்ணுகிறவர், பூமியை ஆளுகிறவர். ஆகையால் பூச்சக்கரம் கூட அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். தாவீது தேவனுடைய பெட்டியை கூடாரத்திற்குள் கொண்டு வந்தபோது அதன் நடுவில் வைத்து சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்த்த பின்பு ஜனங்களை கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதித்தார். பூலோகத்தாரை கர்த்தருக்கு முன்பு நடுங்கும்படி கூறினார். ஏனென்றால் கர்த்தர் பூச்சக்கரத்தை அசையாதபடி உறுதிப்படுத்துகிறவர் என்றார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து இதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தர் பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்தார். கர்த்தர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். அவருடைய நாமங்கள் நீதிபரர், நியாயாதிபதி, நீதியுள்ள தேவன், நியாயம் தீர்ப்பவர் என்றெல்லாம் இருக்கிறது. இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் கண்டிப்பாக செய்வார். சரியான நியாயாதிபதி நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளி என்றும் தீர்க்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து. குற்றவாளிக்கு தண்டனை வாங்கித்தர வேண்டும். தற்சமய காலங்களில் நீதி நியாயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. பணத்தை பெற்றுக்கொண்டு நீதிமான்களை தண்டிக்கிறார்கள். அதான் நீதிமன்றத்தில் ஒரு நீதி தேவதை கண்ணை கட்டிக்கொண்டு கையில் தராசை தொங்க விட்டிருக்கும் காட்சியை நாம் காணலாம். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி, நீதியை சரி கட்டுகிறவர். கர்த்தர் ஏறக்குறைய 450 காலங்கள், அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி ராஜரீகம் பண்ணினார். பவுலடிகளார் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஓடி முடித்த பின்பு நீதியின் கிரீடம் அவருக்காக வைக்கப்பட்டிருக்கும் என்றும் நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அவருக்கு, அதாவது பவுலுக்கு தந்தருள்வார் என்றும் நிருபத்தில் கூறியுள்ளார். சகோதரரை நோக்கி அவர் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதபடி இருக்கும்படி கூறுகிறார். யாக்கோபு கூறுகிறார், ஏனென்றால் நியாயாதிபதி வாசலில் நிற்கிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் தாவீது ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர், பூச்சக்கரத்தை அசையாதபடி உறுதிப்படுத்த செய்கிறவர், ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பவர் என்று ஜனங்களுக்கு கூறும்படி இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் கூறுகிறார். ஜெபம். ஆம் கர்த்தாவே, நீர் அண்ட சராசரத்தையும் ஆடுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. பூச்சக்கரம் அசையாதபடி உறுதி செய்யப்பட்டிருக்கிற ராஜா, எங்களை நிதானமாய் நியாயம் தீர்க்கிற உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென்.